வாங்க சில குழந்தைங்க ஏன் அடிக்கடி கைகளை அசைக்கிறாங்கன்னு பாப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் இருக்கு. உங்க குழந்தை இந்த மாதிரி அடிக்கடி கை அசைக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? இது நிறைய பெற்றோருக்கு இருக்கிற ஒரு கேள்விதான். இது ஒரு பழக்கமோ இல்ல கவன பிரச்சனையோ கிடையாது. உண்மையில இது ஒரு உணர்ச்சி தேவை, அவங்களையே சரி செஞ்சுக்கிற ஒரு வழி. ஆமா, இதுக்கு உண்மையான காரணம் ஒரு அடிப்படை உணர்ச்சி தேவைதான். அதாவது ப்ரோப்ரியோசெப்டிவ் இன்புட். இது தசைகள் மூட்டுகள்ல இருந்து மூளைக்கு ஒரு வித சிக்னல் அனுப்புது. சில சமயம் இது வெஸ்டிபுலர் இன்புட்டோட சம்மந்தப்பட்டது. இது நம்மளோட பேலன்ஸ் பத்தின ஒரு உணர்வு. குழந்தைங்க இதை ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் டூலா பயன்படுத்துறாங்க. குறிப்பா ஆட்டிசம், ADHD இருக்கிற குழந்தைங்க கிட்ட இதை பார்க்கலாம். இந்த அசைவு அவங்க மூளைக்கு நான் சேஃபா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குது. சரி, அப்போ எந்த மாதிரி நேரத்துல இது அதிகமா நடக்குது? பொதுவா புதிய இடங்கள், கூட்டம் அதிகமா இருக்கிற இடம், இல்லனா ரொம்ப சத்தமான சூழல்ல இதை நீங்க பார்க்கலாம். இது ஏன் நடக்குதுன்னு இப்போ நமக்கு தெரியும். சரி, நாம இதுக்கு எப்படி உதவலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இத மதிக்கணும். குழந்தை யாரையும் காயப்படுத்தாத வர அவங்கள செய்ய விடுங்க. அது ஒரு சமாளிக்கும் முறை. கைகளுக்கு ஒருவித அழுத்தம் கொடுக்கற கம்ப்ரெஷன் உடைகளை முயற்சி பண்ணலாம். அது அவங்கள அமைதிப்படுத்தும். மங்கி பார்ல தொங்குறது, ஊஞ்சல் ஆடுறது, இல்ல டீப் பிரஷர் கொடுக்கறது மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்க குழந்தை புது இடத்துக்கு போகும்போது மட்டும் இப்படி செஞ்சா என்ன பண்றது? முதல்ல அந்த இடத்துல எது அவங்கள தூண்டுதுன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி சென்சரி டூல்ஸை ரெடியா வச்சுக்கோங்க. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கை அசைக்கிறது தப்பான நடத்தை இல்ல, அது மூளையோட ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அவ்வளோடா. நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது குழந்தை அமைதியா உணர்வாங்க. அவங்களோட கத்துக்கிற திறனும் அதிகமாகும். அப்போ கண்டிக்கிறத விட அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். நீங்க உங்க குழந்தையோட உணர்ச்சி தேவைகளுக்கு எப்படி ஆதரவு கொடுக்க போறீங்க?